சாரதா வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி சாயந்தரம் வந்து ஆளுங்க வராங்க உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக அப்படி சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்கோ மனசில், நான் அதான் வேணாம்னு சொன்னேன்ல, இதுக்காக அவங்க இவ்வளோ பண்ணுன்னு கேட்குறாங்க. என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, சொன்னால் கேள்வி, நான் அதெல்லாம் கேட்க முடியாதுமா, எனக்கு வேணாம் வேணாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து கங்காவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. கங்கா வந்து காவேரி கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. வந்துட்டு பார்த்துட்டு போட்டோம் காவேரி, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், உனக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி சம்மதிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து அவங்க அம்மா அலங்காரம்லாம் பண்ணி விடுறாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம குட்டிக்காவே ரொம்ப மனசு கஷ்டத்தோடு சோகத்தோடு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன என் செல்லத்துக்கு என்ன கோவம், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்க அப்படின்னோடனே, போங்க டேடி, எங்கள் மிஸ்ஸை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, எங்கள் மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. சரி, நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸை பார்த்துடலாம். சரி, உங்கள் மிஸ்ஸே பார்க்கலன்னா கூட நான் போய் கேட்டுட்டு பார்த்துட்றேன், சரியா அப்படின்னு. நிஜமாவா டேடி, நிஜமாக தான் கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டேடி, இன்றைக்கி என்ன விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் எடுத்துகிட்டு வராங்க. டேடி, இந்த ட்ராயிங்கை பார்க்குறாங்க, என்ன ட்ராயிங் இது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து, டேடி நீங்கள் வந்து லேப்டாப்பே பார்த்துட்ருக்காதீங்க டேடி, இந்த ட்ராயிங்கை பாருங்கள். சரி, என்ன ட்ராயிங் சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, இன்றைக்கி எல்லாரையும் ட்ராயிங் மிஸ் வரைய சொன்னாங்களா, அப்போது ஃபேமிலி வரைய சொன்னாங்களா, 3 பேரையும் வரைஞ்சி போட்டுருந்தாங்களா, அம்மா அப்பா குழந்தைன்னு சொல்லிட்டு. அப்போது நான் 2 பேர் தான் வரைஞ்சேன், ஏன்னா நம்ம வீட்டில் நீங்களும் நானும் தானே இருக்கோம், அம்மா இல்லைல்ல, அதனால் நான் வரையலையா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. அப்படியே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் டேடி, ஆனால் எங்கள் மிஸ்ஸு வந்து 3 பேருமே வரைஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க, உன் அம்மா கண்டிப்பாக வருவாங்கன்னு சொன்னாங்க டேடி, உங்களை மாதிரியும் சொல்கிறாங்க டேடி, பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கை காட்டுறாங்க. முதல்ல வந்து சாதாரணமாக பார்க்க தொடங்கின விஜய் அப்படியே அதிர்ச்சி அடையாரு. அம்மா அந்த ட்ராயிங்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. கையில் வாங்கிட்டு, இதை யார் வரைஞ்சது அப்படின்னோடனே, டேடி, இதை நீங்களையும் உங்களையும் என்னையும் நான் வரைஞ்சேன், அம்மாவை எங்கள் மிஸ் தான் வரைஞ்சாங்க அப்படின்னோடனே, உங்கள் மிஸ் வரைஞ்சாங்களா, ஆமாம் ஆமாம் டேடி, எப்படி இருக்குது இப்போ, சூப்பராக இல்லை, என் அம்மா இந்த மாதிரி தான் இருப்பாங்களா டேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது காவேரி வரைஞ்ச மாதிரியே இருக்குது, காவேரி இப்படி தானே வரைவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து இந்த மாதிரி விஜய் வந்து குழந்தை ஃபோட்டோவும் அவர் ஃபோட்டோ மட்டும் வரைஞ்சிருப்பார். அதுக்கு வந்து காவேரி வந்து உங்கள் 2 பேர் மட்டும் வரைகிறீங்களா, அப்போ நான் எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்கள வரைஞ்சி கொடுப்பாங்க. பார்த்தீங்கல்ல, இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிப்பாங்க. நான் என்றைக்குமே உங்கள் கூட தான் இருப்பேன், என்னை தனியாக விட பார்க்குறீங்களா, குழந்தை பிறந்தோன்னே என்னை மறந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செல்லமாக கோச்சிக்கிறது, வரைஞ்சி கொடுத்தது, அது எல்லாத்தையும் நடிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக போகுது, தூக்கி வாரி போடுது விஜய்க்கு. காவேரி வரைகிற மாதிரி மிஸ் எப்படி வரைய முடியும், ஒன்றுமே புரியலையே, முதல்ல அந்த மிஸ்ஸை மீட் பண்ணணும், அவங்கக்கிட்ட ஒருவேளை காவேரி பற்றி அவங்களுக்கு எதாவது தெரியுமா, ஒருவேளை காவேரி ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி அம்மோ, கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன், நிஜமாக டேடி, ஆமாம், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொல்லிடலாம், சரியா அப்படின்னோடனே, ஓகே டேடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ தான் டேடி இருக்குது, எங்கள் மிஸ் ரொம்ப ஸ்வீட் இல்லை டேடி அப்படின்னா, ஆமாம் ரொம்ப ஸ்வீட் அப்படின்றாரு. அப்படியே சந்தோஷமாக அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாரு விஜய், எப்படி வந்து அவங்களுக்கு வந்து காவேரி தெரிஞ்சிருக்கும், காவேரி வரைகிற மாதிரி எப்படி அவங்களால வரைய முடியும், அவங்க முதல்ல யார், அவங்க எப்படி இருப்பாங்க, ஒன்றுமே புரியலையே, முதல்ல அவங்கள மீட் பண்ணணும், அப்போ தான் இதுக்கு ஒரு தெளிவான விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், அவங்க யாருன்னு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி வந்து பொண்ணு பார்க்க வராங்க. இங்கே காவேரி அலங்காரம்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க எல்லாருமே வந்து பொண்ணு வந்து பார்க்குறாங்க. காவேரி பார்ட்டி மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டோன்னே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்க கண்ணுக்கு விஜய் மாதிரியே தெரியுது. இவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே மறுபடியும் பார்க்குறாங்க. பார்த்தா வேற ஒருத்தர், இவர் இல்லை வேற ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்னடி அப்படின்னு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. வந்தவங்க வந்து எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க காவேரி.